இக்னோர் பாயிண்டர் விஜெட். ஸோ இக்னோர் பாயிண்டர் விஜெட்னா என்னன்னா, பாயிண்டர் விஜெட்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா திங்க நீங்க பாயிண்டட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இக்னோர் மூலியமா நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு பட் அது யூசருக்கு விசிபிள் ஆகும். ஆனா அந்த ஆக்டிவிட்டி எதுவுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்டைன் ஆக்டிவிட்டி மட்டும்தான் ஃப்ளோ ஆகணும், மற்றதெல்லாம் எனக்கு ஃப்ளோ ஆக தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இக்னோர் பாயிண்டர் விஜெட் யூஸ் பண்ணி சர்டைன் ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்மளால இக்னோர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸஸ்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மை ஹோம் பேஜில் நான் என்ன இன்சர்ட் பண்ண போறேன்னா, என்னோட பூலியன் வேல்யூ நான் கொடுக்க போறேன். ஸோ என்னோட வேரியபிள் வந்து எப்படி இருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும், பூலியன்ல இருக்கணும். ஸோ அதோட நேம் நான் வந்து இக்னோர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்கான யூசருக்கான ஒரு டிட்டர்மைனிங் விஜெட் மாதிரி. விஜெட் இல்ல, டிட்டர்மைனிங் வேல்யூ. இது இன்டர்ஃபேஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து கான்ஸ்டண்டா ஃபால்ஸில் தான் இருக்கும். நம்ம சொல்ற வரையும் இது ஃபால்ஸில் தான் இருக்கும். நம்ம கொடுக்க எதனா ஆக்டிவிட்டி ஃப்ளோ பண்ணா மட்டும்தான் அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃபால்ஸா இருக்கிறதுக்கு சம் ப்ராப்பர்ட்டி இப்போ நடக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, வைட்ல வந்து செட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க செட் இக்னோர் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா செட் இக்னோரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைட்ல கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணா, இந்த பூலியனோட பேராமீட்டர்ஸ் இருக்கா, அந்த பேராமீட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். வென் த யூசர் வந்து அப்டேட் பண்ணும்போது இதுவும் அப்டேட்ல இருக்கும். அட் அ டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டினா என்ன கொடுத்துருக்கேன்னா, பூலியன் வேல்யூ வந்து நியூ வேல்யூவா சேஞ்ச் ஆகணும், இந்த ஓல்ட் வேல்யூவா இல்லாம நியூ வேல்யூ கொடுத்தாங்கன்னா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்கணும், செட் ஸ்டேட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் ஆல்ரெடி கொடுத்த இக்னோர் வேல்யூ வந்து நியூ வேல்யூ கூட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் ஆகணும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி வந்து விசிபிளா இருக்கணும், வெர்டிக்கலா இருக்கணும். ஸோ காலம்ல கொடுத்துருக்கேன். ஸோ சைல்ட்ல நான் வந்து டிக்ளேர் பண்றேன். என்ன பண்றேன்னா எலிவேட்டட் பட்டன். ஸோ இதுல மெயினா நம்மளோட சைல்டு விஜெட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலிவேட்டட் பட்டன் விஜெட் வந்து யூஸ் பண்ண போறோம், ஆஸ் வெல் அஸ் இக்னோர் பாயிண்டரும் யூஸ் பண்ண போறோம். ஸோ எலிவேட்டட் பட்டன்ல நான் என்ன கொடுக்கணும்னா, முதல்ல என்னோட செட் ஸ்டேட் இக்னோர் பண்ணியிருப்போம்ல, அது வந்து இக்னோர்ல ஈக்குவல்ட்டா சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற மாதிரி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு சம் கண்டிஷன்ல ஃப்ளோ ஆகும். ஸோ என்னோட இக்னோர் வேல்யூ வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஐ மீன் என்னோட இக்னோர் வேல்யூ கொடுத்துருக்கல, அந்த வேல்யூ இன்கேஸ் இஃப் இக்னோர் வேல்யூ வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக்ல காமிக்கும், இல்லைன்னா மெசேஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். இது இல்லைன்னா என்னோட நியூ வேல்யூ, இப்படி இருந்தா என்னோட நியூ வேல்யூ சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா எனக்கு இந்த கண்டிஷன் மூலியம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபாலோட் பை. சரி, ஓகே, இப்போ நீங்க எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எலிவேட்டட் பட்டனுக்கு சம் ஸ்டைல் வேணும்ல, அந்த ஸ்டைல் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நான் வந்து இக்னோரோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் கொடுத்த ரெண்டு கண்டிஷன், ஆக்சுவலி நம்ம கொடுத்தது இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தா அதுவும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுக்கணும். ஸோ பிளாக்கோட இது வந்து நான் எப்படி இருக்கா ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ பண்றேன், மெசேஜ் மீ வந்து கிரீன் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது வந்து பிரைமரி இக்னோரோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இக்னோர் பாயிண்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இந்த இக்னோர் பாயிண்டர் என்ன பண்ணணும்னா, இன்னொரு விஜெட் கிரியேட் பண்ணியாச்சு. அதை வந்து ரிசீவருக்கு இன்புட் தான் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. இக்னோர் பண்ணிடும், டோட்டலா நீங்களே இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நான் சைல்டில் எலிவேட்டட் பட்டன் மறுபடியும் கொடுக்குறேன். அந்த எலிவேட்டட் பட்டன் எதுவுமே காமனாக ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் வந்து ஆன் ஸ்டேட் மட்டும் கொடுக்குறேன். அதோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக நம்ம கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இப்போ வந்து ட்ரூவில் தான், ஆக்சுவலி ஃபால்ஸில் இருக்குது. நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இங்கே நம்ம மெசேஜ் மீ அப்படின்னு கொடுத்துருக்கேன், இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஏன்னா நம்ம கொடுத்த ஆக்டிவிட்டி வந்து இக்னோரில் இருக்குது. நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இக்னோரில் இருக்குது. மேபி நீங்கள் கொடுத்த இந்த ஃபங்க்ஷன், ஐ மீன் இந்த பிளாக்கும் மீ
மெசேஜ் மீ வந்து நீங்க இக்னோர்ல கொடுத்தீங்கன்னா அது இக்னோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா மெசேஜ் மீ அப்படின்னு கொடுத்தோம்னா கிளிக் பண்ணா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் மூலியமா பிளாக் ஆயிருக்கு. ஐ மீன் இக்னோர் பிளாக் மெசேஜ். ஸோ மறுபடியும் நான் வந்து மெசேஜ் மீ அப்படின்னு கொடுக்குறேன். இது மட்டும் கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்ல வந்து இக்னோர் கொடுத்ததால ஃபங்க்ஷன் வந்து அது அடாப்ட் ஆகாது. ஸோ இந்த வேல நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷன்னா நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இக்னோர் பாயிண்டர் மூலியமா நீங்க உங்களுக்கு விசிபிளா தெரியணும் பட் ஆக்டிவிட்டி வந்து ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இக்னோர் பாயிண்டர் யூஸ் பண்ணலாம்.